எவ்ரிடே இன்ட்ராடே பண்ணா கம்பல்சரி ட்ரேட் எடுக்கணும்னு நினைக்கிறது தான் பெரிய தப்பு. என்னன்னா ஒரு ட்ரேட் எடுக்கணும்னா டெய்லி ஒரு ட்ரேட் எடுத்துட்டே இருந்தாலும் நான் வந்து ஸ்கேல்பர், நான் வந்து இன்ட்ராடே ட்ரேடர்னு நினைச்சுக்கிறாங்க. அப்படின்னு ஒரு அவசியம் கிடையாது. ஒரு நாள் ட்ரேடு கிடைக்கலன்னா ட்ரேடு கிடைக்கல தான். ஆஸ் அ ப்ரொஃபஷனல் ட்ரேடர், ஆஸ் அ ட்ரேடர், நான் ரொம்ப நாளா இப்ப பாத்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், ஒரு நாள் ட்ரேடு கிடைச்சா ட்ரேட் எடுக்கலாம், கிடைக்கலன்னா கிடைக்கல தான். அதான் சொல்லுவாங்க, எவ்ரிடே கேன் பி அ ஃபிஷிங் டே பட் எவ்ரிடே டசன்ட் ஹாவ் டு பி அ கேச்சிங் டே. எல்லா நாளும் மீன் பிடிக்க போகலாம், ஆனா எல்லா நாளும் மீன் பிடிப்போன்ற கேரண்டி கிடையாது. அதே மாதிரிதான் ட்ரேடிங்லயும் நீங்க படம் எடுத்துட்டு உள்ள போறீங்க, உங்களோட டைமை ஸ்பெண்ட் பண்றீங்க, எல்லாம் ஓகே ரைட், உள்ள போயிட்டு பை பண்றோம் செல் பண்ணலாம்னு போறீங்க. அன்னைக்கு ட்ரேடு கிடைக்கலன்னா வலுக்கட்டாயமா நம்மளே என்ன பண்ணக்கூடாது, ஒரு ட்ரேடு எடுக்க கூடாது. மார்க்கெட்ல தான் ஆப்ஷன் இருக்கு, பையோ செல்ல தானே ஆக போகுது. இன்னும் அங்கதான் பல பேர் நஷ்டம் பண்ணிட்டு இருக்காரு. ஸோ முடிஞ்ச வரைக்கும் நீங்க ட்ரேட் எடுக்க போறீங்கன்னா ப்ராப்பர் செட்டப் இருக்கான்னு பாருங்க. என்ன செட்டப்ஸ்ல நான் எடுக்கணும்ன்றது ஒரு ஃபர்ஸ்ட் ப்ராப்பர் பிளான் இருந்துச்சுன்னா அந்த செட்டப் அன்னைக்கு வந்தா மட்டும் தான் நான்